கல் மீன் சமைக்கலாமா? சூப்பராக இருக்கும். உப்பு நல்லா மீன் கழுவுற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கல் மீனுக்கு தேவையான மசாலாவும் நம்ம போட்டுக்கலாம். மீன் எப்படியும் ஒரு 3 கிலோ இருக்கும், கொஞ்சம் நான் நிறையவே எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு அளவுக்கு போடுங்க, ரொம்ப போட்டோம் அப்படின்னா சிப்ஸ் மாதிரி வந்துடும். நல்லா பிசைஞ்சிக்கலாம், ஏன்னா அடியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அளவாக கொஞ்சம் கொஞ்சமாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுனாலும் மீன் மேலே ஒட்டாது. நல்லா மீன் மேலே மசாலா அப்ளை பண்ணிக்கணும். மீன் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாலாவில் ஊறணும். அப்போ தான் கல் மேலே போடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட் வரும். மீன் பதத்துக்கு வந்துடுச்சு. அடுத்து வந்து கல்லில் போடுறது தான். ஸோ முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வேகணும், ஏன்னா முழு எண்ணெயில் நம்ம போடுறதில்ல, ஆஃப் தான். நல்லா பெரட்டி போடுங்க. மேக்ஸிமம் சிக்கனை விட மீன் வெந்துடும், ஆனால் நல்லா எண்ணெய் உறிஞ்சும். நல்லா ஆரஞ்சு கலரில் வரணும். ஆரஞ்சு லைட் கோல்டு கலரில் வந்தால் தான் மீன் நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கண் மீன்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, முள் எடுத்து. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் கடையில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே செய்யலாம். ஆக்சுவலாக என்னோடய பையனே ரொம்ப நல்லா சாப்பிட்டான். அது வீடியோவில் ஆட் பண்ணல, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிருந்தேன், அதனால தான். அவனே வந்துட்டான். ஏன் இல்லையே, வா இந்த ஹாய்க்கு. நல்லா இருக்கா? சரிப்பா.